மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்துல உங்கள் எல்லாரையும் இந்த ஜூம் வழியாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு வாரம் இடையில பிரேக் வந்தது. பட் ஸ்டில் இன்றைக்கும் மறுபடியுமாக கூடி வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இது நம்முடைய கடைசி வகுப்பாக இருக்கும். இன்கேஸ் ஒருவேளை முடிக்க முடியல அப்படின்னு சொன்னா அடுத்த வாரத்துல நம்ம தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு நான் இன்றைக்கு முடிக்க நான் தயவு செய்து அடுத்த வாரமும் எடுத்துக்கிடுங்க. ஓகே, இன்னைக்கு பார்த்துட்டு கன்க்ளூடிங் வேர்ட்ஸ், நிறைவான வார்த்தைகள் வந்து அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் நாம பலிகள் 6 அதிகாரங்கள்ல உள்ள பலிகளை குறித்து கேட்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பிரதர். பிரதர் வந்துட்டீங்க, சிஸ்டர் வந்துட்டீங்களா? சரி 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 சரி. கரண்ட் போயிடுச்சு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? சரி 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 சரி. அதுல நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா, எங்க பார்த்தாலும் கொஞ்சம் மழை. ஓகே, கிளியரா இருக்கா? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, சோ நாம இன்றைக்கு நம்ம பார்க்க போற கடைசி பலியானது லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில உள்ள பகுதியை நாம் சிந்திக்க போகின்றோம். திருப்பி வச்சுக்கோங்க, சைடு வாக்ல இருக்கு. கரெக்ட் கரெக்ட். சரி, ஓகே. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் யாராவது வாசிக்கலாம்? குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் அது மகா பரிசுத்தமானது. சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும், அதன் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும், 2 குண்டிக்காய்களையும், அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும், குண்டிக்காய்களோட கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக. இவைகளே ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க கடவன். அது குற்ற நிவாரண பலி. ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே. இவ்விரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே. அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனே அது சேரும். ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும் சட்டியிலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான போஜன பலியாகவும் அதை செலுத்துகிற ஆசாரியனுடையவைகளாய் இருக்கும். எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர் யாவருக்கும் சரிபங்காக சேர வேண்டும். வாசித்த இந்த வேத பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் கடந்த வகுப்புல 4ஆம் அதிகாரம் துவங்கி 5ஆம் அதிகாரம் மற்றும் 6ஆம் அதிகாரத்திலேயும் அறியாமையினாலே செய்த பாவம் என்று சொல்லி நாம சிந்தித்தோம். அதை பாவ நிவாரண பலியோட ஒப்பிட்டு நம்ம பார்த்ததாக இருக்கிறோம். இந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லும் பொழுது அறியாமையினால், அன்னோயிங்லி டூயிங் சின், அதாவது இது பாவம் என்று செய்த பிறகு அவன் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறதாக நாம இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம். ஆனாலும் கர்த்தர் அதையும் என்ன செய்கிறார்? கணக்குல எடுத்துக்கொள்ளுகிறார். அதையும் என்ன செய்யறாரு அப்படின்னா பரிகரிக்கப்பட வேண்டும் என்பதான ஒரு நிலையில கர்த்தர் ஒரு வழிமுறையை கொண்டு வருகிறதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த 7ஆம் அதிகாரத்துல குற்ற நிவாரண பலி என்று சொல்லி நாம பார்க்கின்றோம்.
சோ இந்த குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கோம்னா, அக்கிரமம் என்ற வார்த்தையானது இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா கிரமத்தை அறிந்து மீறுகிறது. சோ தெரிந்து குற்றத்தை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இந்த பாவம் எதை சுட்டிக்காட்டக்கூடியது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவன் பாவம் என்று அறிந்தும் அவன் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது இப்படி சொல்றாரு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 13வது வசனம் என்ன சொல்றாரு? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி வெறும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஓகே, இங்க சங்கீதக்காரன் பயன்படுத்துகிற வார்த்தை துணிகரமான பாவங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அப்போ துணிகரமாய் செய்யக்கூடிய பாவம் என்று சொல்லும் பொழுது இது அறியாமையினாலே செய்யக்கூடியது அல்ல, இதை அறிந்து துணிகரமாய் செய்யக்கூடியதாய் இருக்கிறது. அது என்ன துணிகரம் அப்படின்னா, அதனுடைய விளைவு என்னவென்று அறிந்திருந்தும், ஒன்று இது பாவம் என்று தெரியும், அதை செய்யக்கூடாது என்று தெரியும், மூன்றாவது அதை செய்தால் உண்டாகக்கூடிய விளைவு எவ்வளவு மோசமானது என்பதையும் அறிந்திருந்தும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அதுதான் துணிகரமான பாவம் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாவமும் பரிகரிக்கப்படுகின்றது. இதை நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. இத நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே லேவியராகமம் புஸ்தகத்துல முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இவைகள் கிருபையின் ஆதாரமா இருக்கக்கூடிய பலிகள் என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இந்த 5 பலிகளுமே கிருபையின் ஆதாரமா இருக்கக்கூடியவைகள். அவைகளிலே இரக்கம், தேவனுடைய இரக்கத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையும் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, பாவியான நபரை, பாவியான மனுஷனை மன்னிப்புக்கு நேராக வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. அது அறியாமையினால் செய்த பாவமாக இருக்கலாம், அது அறிந்து செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம். கர்த்தர் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சகோதரன் நிமிதமாக கேட்டா, தேவன் மன்னிக்க முடியாத பாவம் என்று என்ன இருக்கிறது? சரிங்களா? ஒருவேளை உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டா பொதுவா வரக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்ற பதில் பொதுவாக வரக்கூடியதா இருக்கு. அது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வருது. ஆனா அந்த எந்த கண்ணோட்டத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னா, சுவிசேஷத்திற்கு இணங்காத பாவம். சோ சுவிசேஷத்திற்கு இணங்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான். அவனுக்கு இம்மையும் இல்லை, அங்கே மறுமையும் இல்லை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஒரு இஸ்ரவேலன் தேவனோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் செய்த எந்த பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்றத நாம கவனிக்கும் பொழுது, கர்த்தரிடத்திலே அவன் மனதுருகி தாழ்மைப்படுத்தி கொண்டு, கர்த்தாவே நான் இதை செய்தேன் என்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிற எந்த பாவமாக இருக்கட்டும், அந்த பாவம் நிச்சயமாக என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த குற்ற நிவாரண பலி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த பலியானது நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை இதை நாம கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பிரதர், இதெல்லாம் நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்க? பாவம் செய்கிறத ஒரு பழக்கமா எடுத்துக்குவாங்களே அப்படின்றத நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கிறது. சரி, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளையா இருப்பவன் தேவனை காயப்படுத்த விரும்ப மாட்டான். இதை நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ ஒருவேளை அவன் அறிந்தே பாவம் செய்தாலும் அவனுடைய இருதயம் துடிக்கும், அவன் படபடக்கக்கூடியவனாக இருப்பான்.
நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வருகிறதற்கான முயற்சியை அவன் எடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதுல சந்தேகம் இல்லை. அப்போ குற்ற நிவாரண பலி, நான் அறிந்து செய்யக்கூடிய பாவம் என்பது, நான் பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்பதான இந்த காரியம் நான் தொடர்ந்து பாவம் செய்கிறதற்கான லைசன்ஸாக ஆண்டவர் கொடுக்கவில்லை. மாறாக நான் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன். ஒருவேளை நீ பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ வந்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்டால் அதற்கு மன்னிப்பு உண்டு என்பதை சொல்லுகக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த குற்ற நிவாரண பலி என்று நாம பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல 2 காரியங்களை குறித்து அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அறியாமல் செய்தாலும் அறிந்து செய்தாலும் பாவம் பாவமே. பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும், பாவம் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும், அதுல சந்தேகம் இல்லை. பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே என்று மிக தெளிவாக இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் இங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, எந்த ஒரு நபராக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய பாவம் அது தேவனை நேரடியாக என்ன செய்கிறது? பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். சரி, நாம் துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? இது நம்ம புதிய ஏற்பாட்டு நிலையில, ஒரு புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்துல நாம் கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். அதுல எபிரேய எழுத்தாளர் மிக அருமையாக சொல்லக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன. வாங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 3வது அல்லது 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமார் கரெக்ட் தானே நான் படிக்கிறது. தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடியையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இப்ப நீங்க இந்த வசனங்களில நாம பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசியினுடைய நிலை இந்த இடத்துல சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. என்ன? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், அதெல்லாம் சொல்லிட்டு தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு விசுவாசி எதை? ஆவியானவருடைய நிறைவை அனுபவிக்கிறார்கள், பரம ஈவை ருசி பார்க்கிறார்கள், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து இவ்வளவு காரியங்களை அனுபவித்தும் மறுதலித்து போனவர்கள். மறுதலித்து போனவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் துணிகரமான பாவம் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கின்றோம். பிரியமான சகோதரனே சகோதரிகளே, இந்த மறுதலித்து போனவர்கள் என்ற இந்த வார்த்தை தான் பேதுருவுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவரை மறுதலித்தான் என்ற அந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ கர்த்தரை அறிந்திருந்தான், கர்த்தரை அங்கே கர்த்தரோடு உறவில இருந்தான், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டவனாக இருந்தான். அப்படி இருந்தும் தான் என்ன செய்கின்றான்? மறுதலித்தவனாக காணப்படுகிறதை பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு மறுதலித்தவர்களுடைய பரிதாப நிலை என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு முன்பதாக என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவர் சிலுவையில மரித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்தார். அது நாம சரித்திரத்தின்படி நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது.
ஆனால் ஒரு விசுவாசி ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது, நல்லா கவனிங்க, இதற்கு முன்பதாக ஆணியும் சுத்தியும் ரோம போர் வீரனுடைய கையில இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது அந்த ஆணியும் சுத்தியும் யார் கையில இருக்கு? ஒவ்வொரு விசுவாசியினுடைய கையில இருக்கு. நாம் அவரை மறுபடியும் சிலுவையிலே அறைகின்றோம். எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு நிலைக்கு நாம தள்ளப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மிக கவனமாய் நாம் பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவரை அறிந்தே நான் சிலுவையிலே அறைகின்றேன். இது பாவம் என்று எனக்கு தெரியும், இதை நான் செய்யக்கூடாது என்று தெரியும், இதை நான் செய்தால் எவ்வளவு விளைவுகளை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று தெரியும். நான் எவ்வளவு விளைவு அனுபவிக்கிறேன் என்பதை இந்த வேத பகுதி சொல்லல. நான் கிறிஸ்துவுக்கு என்ன செய்கிறேன் என்பது இந்த வசனம் சொல்லக்கூடியதா இருக்கு. நான் அவரை மறுபடியும் சிலுவையிலே அறைகின்றேன். பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, நாம் துணிகரமாய் செய்யும் பொழுதெல்லாம் அவரை நான் மறுபடியும் சிலுவையிலே அறையக்கூடியவனாக இருக்கிறேன். எத்தனை முறை நாம் அதை செய்திருக்கிறோம்? அதை நாம் ஒரு முறை யோசித்து பார்ப்போம். அதை தொடர்ந்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்தோட நம்ம 10ஆம் அதிகாரத்தோட நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் பாருங்க. 26வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஓகே, இங்க நாம ரொம்ப தெளிவா இங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அங்கே நாம் அப்படின்னு சொல்றாரு. நாம் அப்படின்னா யாரை இணைக்கிறாரு? எபிரேய எழுத்தாளர்களை மட்டுமல்ல, எபிரேய எழுத்தாளர் தன்னையும் இணைத்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் என்று அவரை இணைக்கிறார். அப்போ நாம் அப்படின்னா இதுல யார் யார் இருக்கிறாங்க? எபிரேய எழுத்தாளர் இருக்கிறாரு, எபிரேய நிருபத்தை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்ப நிருபத்தை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் இதுல அடங்குகிறவர்களாக இருக்கு. அப்ப சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அதென்ன மனப்பூர்வமாய்? அதான் துணிகரமாய் பாவம் செய்கிறது. அப்போ நாம் துணிகரமாய் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே செலுத்தப்பட்ட பலிதான் நம்முடைய பாவங்களை பரிகரிக்கிறதற்கான ஒரு நிவாரணமாக இருக்கின்றது. ஒருவேளை நான் தொடர்ந்து பாவம் செய்கிறவனா இருந்தா நான் என்ன சொல்றேன்? என் பாவத்தை மன்னிக்க அந்த பலி போதாதையா அப்படின்னு நம்ம சொல்றவங்களா இருக்கிறோம். அப்படி சொல்றவங்களுக்கு இனி வேறொரு பலி இல்லை, இனி வேறொரு பரிகாரம் இல்லை. நான் நாட வேண்டியது அந்த சிலுவையை மட்டும்தான். நான் போக வேண்டிய அந்த சிலுவையினுடைய ரத்தத்தின் அண்டையில தான். அதை தவிர்த்து வேறொரு பலி எனக்கு வேற இல்லை. என்னுடைய பாவம் மன்னிக்கப்படவோ, என்னுடைய பாவம் பரிகரிக்கப்படவோ, என்னுடைய கோபம் தணியப்படவோ, அதாவது என் மேல் இருக்கக்கூடிய தேவனுடைய கோபம் தணியவோ வேறொரு பலி இல்லை. அந்த ஒரே பலிதான் நமக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நல்லா கவனிங்க, இந்த காரியத்தை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது 29ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல தேவனுடைய குமாரனை காலில் கீழ் மிதித்து, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி எவ்வளவு கொடிதான கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினையை பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஆக்கினை, கோபாக்கினை, இதெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும் பொழுது நாம் ஒருபோதும் நம்முடைய ரட்சிப்பை இழக்கிறது இல்லை. ரட்சிப்பை இழக்கிறது இல்லை. நீங்க மறுபடியும் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த எடுத்துக்காட்டு ஒண்ணு எபிரேய எழுத்தாளர் சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்படி இல்லை அப்படின்னா முள்செடியும் முற்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதாயும் ஆயிருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. இப்போ இந்த சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு அப்படின்னு சொல்லும் பொழுது இது எதை குறித்து சொல்றாரு? இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எது சுட்டெரிக்கப்படும்? அங்கே 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முட்செடியும் முள்பூண்டுகளும் இவைகள் சுட்டெரிக்கப்படுகிறது. ஆனா எது மீட்கப்படுகிறது? நிலம் மீட்கப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? முட்செடிகள் சுட்டெரிக்கப்படும், முள்பூண்டுகள் சுட்டெரிக்கப்படும், ஆனால் நிலமானது மீட்கப்படக்கூடியதா இருக்கு. சோ சுட்டெரித்தலே அது ஒரு சுத்திகரிப்புக்கான ஒரு காரியமா இருக்கிறது. நாம் அதை கவனிக்க வேண்டிய ஒன்று. இதை நம்ம புரிஞ்சிக்கிறதற்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ஏன்னா இது ஒரு 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 சென்சிட்டிவான ஒரு உபதேசமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நிறைய சபை பிரிவினர்கள் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்துருவோம் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேத பகுதிகளாக இவைகள் இருக்கின்றது. சோ நம்ம தெரிந்து பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ரட்சிப்பை இழந்துருவோம் அப்படின்னு உபதேசிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆனா பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 12ஆம் வசனத்திலிருந்து. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். ஓகே, இப்போ இங்க ரொம்ப தெளிவா எது சுட்டெரிக்கப்படுகிறது அப்படின்றத இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என்ன சொல்றாரு? அவனுடைய வேலைப்பாடு என்று சொல்லுகிறார். வேலைப்பாடு அதுதான் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய மோட்டிவ்ஸா இருக்கலாம், நம்முடைய வேலைகளாக இருக்கலாம், நம்முடைய செலவு செய்யக்கூடிய காரியங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களில் நம்முடைய ஈடுபாடுகளாக இருக்கலாம். என்ன நாம செய்தாலும் கர்த்தருக்காக செய்யக்கூடியது எல்லாம் அது வேலைப்பாடு என்றதான அந்த வார்த்தையில அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு காரியம். இப்போ நான் எங்க இருக்கிறேன்? கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அஸ்திபாரத்தின் மேல் இருக்கின்றேன். கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அஸ்திபாரத்தின் மேல் நாம் இருக்கும் பொழுது அந்த அஸ்திபாரத்தின் மேல் நான் எதை கட்டுகிறேன்? 2 விதமான ஒரு மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல். இன்னொரு பகுதியில புல், வைக்கோல். அது மாத்திரமல்ல, அங்க இன்னொன்று காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மரம், புல், வைக்கோல் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சோ இது ரெண்டுமே 2 தன்மையுள்ள காரியம். ஒன்று நிலைக்கக்கூடிய தன்மை உள்ளது, இன்னொன்று வெந்து போகிற தன்மை உள்ளதாக இருக்கு. இப்ப அங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல்லா இருக்கட்டும், மரம், புல், வைக்கோலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பரிசோதிக்கிறது அக்னியாக இருக்கிறது. அதுதான் அங்க சொல்லுகிறது. நாளானது வெளிப்படுத்தும், நாளானது அதை விளங்க பண்ணும். 13ஆம் வசனத்துல அதை நம்ம அது எந்த நாள்? அது கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கணும் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ நாம செய்யக்கூடிய பாவமானது எந்த நிலையில இருந்தாலும் பிரியமானவர்களே, அது இந்த பூமியிலே அது சரி செய்யப்படுகிறது, அல்லது அதற்குண்டான விளைவை நாம் இந்த உலகத்திலே அனுபவித்தே ஆக வேண்டும். இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம செய்யக்கூடிய எந்த பாவமும் இந்த இடத்துல அதற்குண்டான விளைவை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம நிற்கும் பொழுது சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையில நாம் அங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா வெறும் கையாய்,
கர்த்தருடைய சமூகத்துல எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு நிலைமையில கண்ணீரோடு வெட்கத்தோடு நாம நிற்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த கிறிஸ்துவனுடைய நியாயாசனம் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த நாளானது விளங்க செய்யும். அங்கே 16ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லவா 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அந்த நஷ்டம் அடைகிறது தான் அங்க எபிரேய எழுத்தாளர் சொல்லும் பொழுது முற்பூண்டுகளும் முட்செடிகளும் சுட்டெரிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவைகள் சுட்டெரிக்கப்படும், நிலமானது என்ன செய்யப்படுகிறது? காக்கப்படக்கூடியதாய், மீட்கப்படக்கூடியதாய் இருக்கின்றது. அதே போல இங்கே கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது இங்கே அவர் சொல்லக்கூடிய வார்த்தையும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கிறது. அவன் நஷ்டமடைவான், ஆனால் அவனோ ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க. என் அருமையான சகோதரனே சகோதரர்களே, இதை நாம் கவனிக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போ இந்த குற்ற நிவாரண பலி என்று சொல்லும் பொழுது நாம் செய்ய பாவமாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய தீவிரம் மிக 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 பெருசு. அதனுடைய வீரியம் மிக மிக அதிகமா இருக்கிறது. ஒரு விசுவாசி துணிகரமான பாவம் செய்கிறதற்கு அவன் ஒருபோதும் தன்னை அனுமதிக்கவே கூடாது. ஏன்? என்ன காரணம்? ஒன்று, நான் அவரை சிலுவையில் அறையக்கூடியவனாக இருக்கிறேன். இரண்டாவது, அவர் அந்த குமாரனை அல்லது அந்த ரத்தத்தை என் காலின் கீழே மிதிக்கிறவனாக நான் இருக்கேன். அதாவது பிசிக்கலா நாம் அதை பண்றோம் அப்படின்றது கிடையாது, அதற்கு ஒப்பனையாக அது சொல்லப்படக்கூடியதா இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? நேரடியாக பிசிக்கலா நான் அவரை சிலுவையில் அறையிறேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, அல்லது நான் அவருடைய காலில் மிதிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் அதற்கு சமமாக அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அதற்கு நிகராக அது எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிலையில நான் தள்ளப்படுகிறது எந்த அளவுக்கு அது நியாயமா இருக்கும் அப்படின்றத நாம கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த காரியத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நான் எப்பேற்பட்டவனாக நான் இருக்கின்றேன், நான் எப்பேற்பட்டவனாக நான் இருக்கின்றேன். பாருங்க, அந்த லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வரும் பொழுது அங்கே ஒரு சில எடுத்துக்காட்டுகளை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் அங்கே பார்ப்போம். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். என்ன வாசிக்கிறோம் அங்க? சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது 3ஆம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது, அது அருவருப்பாய் இருக்கும். அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். இங்க நீங்க கவனிங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது 3ஆம் நாளில் புசிக்கப்படாமல். அப்படின்னா 2 நாள சாப்பிட்டு ஆகணும். 3வது நாளுக்கு அது வந்துச்சுன்னா அதாவது அது சுட்டரிக்கப்படணுமே தவிர தான் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்ப இங்க 3ஆம் நாள் ஆயிடுச்சு, புசிக்க கூடாதுன்னு அந்த ஆசாரியனுக்கு தெரியும். அப்படி புசித்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அறியாமையினால் செய்யவில்லை, அவன் அறிந்து செய்கிறான். அதனாலதான் அங்க ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? அது அருவருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 2வது, அவனுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் அப்படின்னு. அது ஒன்று அருவருப்புன்னு சொல்றாரு, 2வது அக்கிரமம் அப்படின்னு சொல்றாரு. அருவருப்புனா என்ன அர்த்தம்? நான் வெறுக்கிற ஒன்று, நான் அருவருக்கிற ஒன்று, சீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, தேவனுடைய முகம் சுளிக்கக்கூடிய ஒரு காரியம், அது அருவருப்பா இருக்கிறது. 2வது அது அக்கிரமம். அக்கிரமம்னா கிரமம், ஒழுங்குக்கு மீறி செய்யக்கூடிய, எதிராக செய்யக்கூடியது அக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய கட்டளை இது என்று அறிந்திருந்தும் கூட அவங்க என்ன பண்றாங்க? அதை மீறி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது முதலாவது ஒரு எடுத்துக்காட்டு. 2வது ஒரு எடுத்துக்காட்டையும் கூட நாம் அங்கே பார்க்கின்றோம். 20வது வசனத்துல அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு 20வது வசனத்துல? ஒருவன் தீட்டுள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஒருவன் தீட்டுள்ளவனாய் இருக்கையில், இப்ப நல்லா கவனிங்க, அவன் தீட்டுள்ளவன் அப்படின்னு யாருக்கு தெரியும்?
அவனுக்கு தெரியும். ஒருவேளை வெளியில யாருக்குமே சொல்லல அப்படின்னாலுமே அவன் தீட்டுள்ளவன் அப்படின்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். அப்ப அவனுக்கு தெரிந்திருந்து அவனுடைய அந்த தீட்டு கழியாமல், அந்த தீட்டானது சுத்திகரிக்கப்படாமல், நீங்க நல்லா கவனிங்க, அக்கிரமத்திற்கும் மன்னிப்பு உண்டு, அருவருப்புக்கும் மன்னிப்பு உண்டு, தீட்டுக்குமே மன்னிப்பு உண்டு. இப்போ அதெல்லாம் மன்னிக்கப்பட்ட பிறகு கர்த்தரோடு நீங்க உறவாடுகிறதோ, கர்த்தருடைய காரியங்கள்ல ஈடுபடுகிறதிலோ தவறு கிடையாது. ஆனால் அந்த தீட்டை வைத்துக்கொண்டே, அந்த தீட்டு சுத்திகரிக்கப்படாமல், தீட்டானது சரி செய்யப்படாமல் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறது, அது மிகவும் மோசமான ஒரு காரியம். அதுதான் அவங்க சொல்றாரு, தன் ஜனத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் அப்படின்னு பாக்க. எல்லாருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது நாம் கவனமா இருக்க வேண்டியவர்கள், கொஞ்சம் இல்ல அதிகமாவே கவனமா இருக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கு. என்ன காரணம்? நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய நிலை என்னன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஒருவேளை என்னுடைய மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், என் கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், என்னுடைய வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம இருக்கலாம், ஏன் என் ஊழியருக்கோ என் மூப்பருக்கோ கூட தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், என் தேவனுக்கு தெரியும். உன்னுடைய பாவ நிலை மேபி அது ரகசிய பாவமா இருக்கலாம், மறைவா செய்யக்கூடிய பாவமா இருக்கலாம். பிரியமான சகோதரனே சகோதரிகளே, அந்த பாவம் என்னன்னு சொல்லி உனக்கு தெரியும். அப்போ உனக்கு தெரிந்திருந்தும் கர்த்தருடைய காரியங்கள்ல ஈடுபடுறீங்களா? கர்த்தருடைய காரியங்கள்ல ஈடுபடுறீங்களா? அதுதான் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதை என்ன செய்யறது இல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைங்க. நம்ம எங்க பாக்குறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு எடுத்துக்காட்ட ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் பாருங்க. 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகி, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின் வந்து உன் காணிக்கையை செலுத்து. போதும் போதும். இங்க 23வது வசனத்துல நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, இப்போ நான் பலிபீடத்தின் அண்டையில காணிக்கையை செலுத்த வர்றேன். வரும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு. அப்ப உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்கை அங்கேதானே வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ காணிக்கை முன்பு அல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? காணிக்கை முன்பு அல்ல. அந்த காணிக்கை அப்படின்றது ஜெபமாக இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாங்க. காணிக்கை காணிக்கை நீ செலுத்த வரும்போது, அப்ப காணிக்கை முன்பு அல்ல, முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அப்ப அந்த ஒப்புரவாகாமல் வந்து காணிக்கையை செலுத்தினால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறதில்லை, கர்த்தர் அதை ஒருபோது எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றது கிடையாது. அதை நிராகரிக்க கூடியவராக இருக்கின்றார். என்ன காரணம்? முன்பு காணிக்கை அல்ல, முன்பு சகோதரனோடு ஒப்புரவாகுதல். அப்போ தேவனோடு ஒப்புரவாகாமல், சகோதரனோடு ஒப்புரவாகாமல், அந்த பாவத்து நிமித்தமாக உன் தேவனுக்கு பிளவு வந்து விட்டது, உன் சகோதரனோடு பிளவு வந்து விட்டது. இந்த பிளவின் நிமித்தமாக நீங்கள் சமாதானப்படாமல், தேவனோடு சமாதானப்படாமல், சகோதரனோடு சமாதானப்படாமல், இந்த சமாதானம் அல்லது ஒப்புரவாகுதல் உண்டாகாமல் நான் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வர்றேன் அப்படின்னா அந்த காணிக்கையும் கூட பாவமாக மாறுகின்றது, அந்த காணிக்கையும் கூட அக்கிரமமாக மாறுகின்றது. எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம்.
துணிகரமான பாவம். நம்முடைய பாவ நிலை என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதை சரி செய்து கொள்ளாமல், ஒப்புரவாகாமல், அநேக நேரங்களில இன்றைய காலகட்டத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க செஞ்சா தப்பு இல்ல, நான் செஞ்சா தப்பா அப்படின்ற கேள்வி கேட்கிறேன். ஐயா, தப்பு யார் பண்ணாலும் தப்பு ஐயா. அவங்க பண்ணாலும் தப்புதான், நீங்க பண்ணாலும் தப்புதான். என்னுடைய பாவத்தை அளந்து பார்க்கக்கூடியது ஊழியரையோ, மூப்பரையோ, அல்லது விசுவாசியையோ, பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்களையோ, அவங்களை இல்ல நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது வேத வசனம். கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் யார் பாவம் செய்தாலும் அது பாவமாகவே கருதப்படுகிறது. அது யாரா வேணா இருக்கலாம், நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், வேற யார வேணா இருக்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, 4 பேருக்கு முன்னாடி பேசினாலும், 4000 பேருக்கு முன்னாடி பேசினாலும், 4 லட்சம் பேருக்கு முன்னாடி பேசினாலும், அவர் செய்தாலும் அது பாவமே. நாம அப்படி கேட்க கூடாது. அவர் செஞ்சா தப்பு இல்ல, நான் செஞ்சா தப்பா? அவர் செய்யறதும் தப்புதாங்க, நீங்க செய்யறதும் தப்புதான். தேவனோடு ஒப்புரவாகாத பாவம், தேவனோடு ஒப்புரவாகாத பாவம். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம், அதோட 21வது வசனம் வாசி. 21வது வசனம். மனுஷனுடைய தீட்டையாவது, தீட்டான மிருகத்தையாவது, அருவருக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது ஒருவன் தொட்டிருந்து கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்திலே புசித்தால் அவன் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 18வது வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட உறவு. 20வது வசனத்துல சோசியல், சமுதாய ரீதியில உறவு. 21வது வசனத்துல தன்னுடைய பர்சனல் உறவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் மனுஷருடைய தீட்டு, அவனுக்குள் உண்டாகக்கூடிய தீட்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? மேபி ஆண்களுக்காக இருக்கலாம், பெண்களுக்காக இருக்கலாம். அவர்களுக்குள் உண்டாகக்கூடிய தீட்டு, தீட்டான மிருகம், அருவருக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்து, இது எதுவா இருந்தாலும் ஒருவன் தொட்டிருந்து அப்படிப்பட்டவன் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தார் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் எங்கெங்கெல்லாம் கில்ட் இல்லாம இருக்கணும், அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் குற்ற உணர்ச்சி இல்லாதவனாக இருக்கணும். எங்க? 1, என் தேவனுக்கு நேராக நான் குற்ற உணர்ச்சி இல்லாதவனா இருக்கணும். 2வது, என் சகோதரனுக்கு நேராக நான் குற்ற உணர்ச்சி இல்லாதவனாக இருக்கணும். 3வது, எனக்குள் நானே குற்ற உணர்ச்சி இல்லாதவனாக நான் இருக்க வேண்டும். The relationship with God, I should not have any guilt. எந்த குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது. In relation to man or other fellow believers, நான் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாதவனா இருக்கேன். இப்ப எனக்கு சம்பந்தப்பட்ட நிலையில நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் தைரியமா இருக்கணும். நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் தைரியமா இருக்கேன். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் தைரியமா வர்றேன் ஆண்டவரே. அப்ப தைரியமா வரணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, நாம் பாவமே செய்யாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லல. பாவம் செய்தாலும் அதை சரி செய்கிற கூடிய அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி சரி செய்யப்படாமல் நான் தேவனுடைய சமூகத்துல நான் எப்படி வர முடியாது? தைரியமாய் வர முடியாது. தைரியமாய் வர முடியாது. தேவனோடு உள்ள உறவு தேவை, மனுஷரோடு உள்ள உறவு தேவை, என்னோடு எனக்கும் நான் தேவை. தெசலோனிக்கர்ல சொல்லும் பொழுது பவுல் அந்த காரியத்தை ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாம் நிருபம், தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதனுடைய 2ஆம் அதிகாரம், 10வது வசனம் வாசிங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும்
பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நல்லா கவனிங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் நாங்கள் அப்படின்ற அந்த வார்த்தையில பவுல் இருக்காரு, சீலா இருக்கிறாரு, தீமோத்தே இருக்கிறாரு, லூக்கா இருக்கிறாரு. 4 பேர். அதாவது இந்த 4 பேர் தான் தெசலோனிக்கே சபையை சந்திக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்க சொல்றாரு, நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தோம், எவ்வளவு பரிசுத்தமா இருந்தோம். 2, எவ்வளவு நீதியா இருந்தோம், எவ்வளவு நீதியா இருந்தோம். 3வது, எவ்வளவு பிழையின்மையா இருந்தோம். எங்களுடைய பரிசுத்தத்துக்கும் எங்களுடைய நீதிக்கும் எங்களுடைய பிழையின்மையுமாய் நடந்ததற்கும் 2 சாட்சிகள். 1 நீங்களும் சாட்சி, 2வது தேவனும் சாட்சி. இதுல அவர் சொல்ற அந்த கான்பிடென்ட்ல அவர் தனக்குத்தானே சாட்சி சொல்றவராகவும் இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனை சாட்சியா வைக்கிறாரு. I have no guilt with God. நீங்கள் சாட்சி அப்படின்னா உங்களோட உங்களுக்கு முன்பதாக எனக்கு கில்ட் இல்ல. இதை நான் தைரியமா சொல்றேன் அப்படின்னா எனக்கும் கான்பிடென்ட் இருக்கு. தெசலோனிக்கே விசுவாசிகளுக்கு சொல்றேன், எபேசு உள்ள விசுவாசிகளுக்கு சொல்றாரு. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 18வது வசனத்திலிருந்து. அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யூ நோ. அதாவது அங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்ன விதமா இருந்தேன் என்பதை உங்களுடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்கள் மத்தியில இருக்கும் போது என் நடக்கை நான் எவ்வளவு கவனமாய் நான் பார்த்து கொண்டேன். நான் கவனமாய் பார்த்து கொண்டேன். அப்ப அந்த கவனமாய் பார்த்து கொண்டேன் என்பதற்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் சாட்சியா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றேன். என் அருமையான சகோதரனே சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இதை நாம புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். என்ன? தேவனுக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக எனக்கு நானிலேயும் நான் எப்படி இருக்கக்கூடாது? குற்றம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. I should not have a guilt. குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருக்கவே கூடாது. எப்போ அந்த குற்ற உணர்ச்சி உண்டாகும்? நான் துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது என்னை அது வாட்டி வதைக்கும். என்னை அது நிம்மதியா இருக்க விடாது. பாவம் என்னுடைய நிம்மதியை குலைக்கும். நம்ம இப்படியா பார்க்கலாம், பாவமானது தேவனுடைய உறவை முறிப்பதில்லை, ஆனால் தேவனோடு உறவு கொள்ளுதலை முறிக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? பாவம் தேவனுடைய உறவை முறிப்பதில்லை, ஆனால் பாவம் தேவனோடு உறவு கொள்ளுதலை முறிக்கிறது. அந்த பாவம் சரி செய்யப்படும் பொழுது மறுபடியும் என்னால் தேவனோடு என்ன செய்ய முடிகிறது? உறவு கொள்ள முடிகிறது. அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளாக உறவு கொள்ள முடிகிறதா? உறவு இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் உறவு கொள்ள முடிகிறதா? இதை நாம் பார்த்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். We have a relation, but do we have a relationship? நமக்கு உறவு இருக்கிறது, ஆனால் உறவு கொள்ளுதல் இருக்கிறதா? இதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாமே சிந்தித்து பார்ப்போம். சோ தேவன் இந்த பாவத்தையும், துணிகரமாய் செய்யக்கூடிய பாவத்தையும் பரிகரிக்கிறார், மன்னிக்கிறார். அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்மை எச்சரிக்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நாம் துணிகரமாய் பாவம் செய்வோம் என்று சொன்னால் அதற்குண்டான விளைவை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாயிருக்கும். சோ நம்ம ரொம்ப கவனமா இருந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். தேவனை மறுதலித்த பேதுருவையும் கூட தேவன் தேடி போனாரு, சரி செய்தாரு, மறுபடியும் கொண்டு வந்தாரு, அதிகமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். சோ கர்த்தர் தன்னிடத்துல வருகிறவர்களை யாரும் நிராகரிப்பதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த சிந்தனைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. Thank you, brother.
சரி, நாம் ஜெபம் செய்து நாம் கூட்டத்தை நிறைவு செய்யலாம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இவ்வண்ணமாக இந்த இணையதளத்தின் வழியாக கூடி வரும்படியான சிலாக்கியம் எங்களுக்கு நீர் பாராட்டினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குற்ற நிவாரண பலியை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அடியான் மூலமாக எங்களுக்கு நல்ல விளக்கத்தை நீர் கொடுத்தீர். அதில் துணிகரமாக நாங்கள் பாவம் செய்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது, தேவனோடு உள்ள உறவு அறுந்து போகிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆகவே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கமாக காத்தருளும் என்று தாவீது ஜெபித்தது போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் பாவமான காரியங்களுக்கு எங்களை விளக்கமாக நீர் காப்பாற்றும் கர்த்தாவே. துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விளக்கமாக காப்பாற்றும் ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து ரத்தத்தை அசட்டை செய்கிறவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்வோம் என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு ஏற்படாதபடி ஆண்டவரே, நாங்கள் அதிக கவனமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வகுப்பை எடுத்த சகோதரர் ஜான் மார்க்கை நீர் ஆசீர்வதித்துள்ளோம். தொடர்ந்து அவருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தாலும் அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை இந்த இரவிலை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்திலே தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.